எல்லாத்தையும் கூட்டிட்டு என்னோட கேபினுக்கு வாங்க. சீக்கிரம். ஸ்டாஃப்ல இப்போ வராங்க மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்க எல்லாரும் உங்களுக்கே தெரியும் நம்ம கம்பெனில வந்து மத்த போனஸை விட நம்ம கிறிஸ்மஸ்ல தான் போனஸ் கொடுப்போம். ஸோ இந்த வாட்டி உங்களுக்காக போனஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கு. இந்தாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ மேம். இதுல இந்த வாட்டி உங்களுக்கு 20,000 கம்பெனி சார்பா உங்களுக்கு போனஸ் வந்திருக்கு. இது செக்யூரிட்டிக்கு 20,000 அப்ப நம்மளுக்கு 40 இருக்கும். 50 இருக்கும். நம்ம கோவாக்கு நல்லா பிளான் பண்ணி நல்லா சுத்தலாம். ஓகே, இது உங்க எல்லாருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கு 10,000. என்ன மேம், பியூனுக்கு நீங்க வந்து 20,000 கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு வெறும் 10,000 தான் கொடுத்துருக்கீங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்க வேலை பார்த்தா நீங்க செக்யூரிட்டி கார்டா இருக்கிறவங்களுக்கு எங்களை விட ஜாஸ்தி போனஸ் கொடுக்கீங்க. அவங்க வெறும் கேட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதா வேலை, அவங்களுக்கு 20,000 கொடுத்துருக்கீங்க. நீங்க வந்து நினைக்கலாம் உங்களோட பொசிஷன் வேற அவங்களோட பொசிஷன் வேற, நீங்க இவ்வளவு வேலை பாக்கீங்க, அவங்க ஒண்ணுமே வேலை பார்க்கல, வெறும் கேட்டை திறக்கிறாங்க மூடுறாங்க நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் இப்ப கொடுத்துருக்க அந்த போனஸ் வந்து உங்களோட ஒர்க் மேல டிபெண்டா தான் கொடுத்துருக்கேன். உங்க ஒர்க் எப்படியோ அதை பொறுத்துதான் போனஸ் கொடுத்துருக்கு. மேம் ஒர்க்க பார்த்தாலுமே நாங்க 8 மணி நேரம் ஒரே சேர்ல உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணணும், ஒரு சேர்ல உட்காரணும், மொபைல் பார்க்கணும், இப்போ கதை யாராவது வராங்களோ கதை திறக்கணும் விடணும். அப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு தான் ஜாஸ்தி கிடைக்கணும். உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணி கொடுக்கும் கம்பெனிக்கு, நாங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணி கொடுப்போம். 8 hours மேல இருந்து கம்ப்யூட்டர்ல ஒரே இடத்துல இருந்து எவ்வளவு வேலை பண்ணி கொடுக்கும் மேம். நீங்க எங்களுக்கு இவ்வளவு கம்மியா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மேம். ஓ, நீங்க வந்து கம்பெனிக்காக தான் இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கம்பெனியோட ஓபனிங் ஹார் என்னது? எத்தனை மணிக்கு நீங்க எல்லாரும் நம்ம கம்பெனில பிரசன்டா இருக்கணும்? 8 மணிக்கு. ஓகே, 8 மணி. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ 8 மணிக்கு கரெக்டா டெய்லி வர்றேன்னு சொல்றவங்க எத்தனை பேருக்கு? அதே மாதிரி நம்ம கம்பெனியோட க்ளோசிங் டைம் வந்து 5. இதுல எத்தனை பேரு 5 விட கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஓட்டி பண்ணிருக்கீங்க? ஒருத்தரும் கிடையாது. ஆனா நீங்க சொல்றீங்க நீங்க பண்ற வேலையெல்லாம் வெறும் கம்பெனிக்காக. நான் உங்களை ஒரு வருஷமா உங்க 3 பேரையும் ஆக்சுவலி உங்க 4 பேரையும் நான் ஒரு வருஷமா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். யார் கம்பெனிக்கு எவ்வளவு உழைக்கா, யாரு விசுவாசமா இருக்காங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஹலோ, சொல்ல. ஆமால பசங்க வந்துட்டாங்களோ? சரி, நீ ரெடி பண்ணி வேணா வந்துருக்கேன் ஒரு 5 நிமிஷம். இந்த லேப்டாப்ல ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லேப்டாப்ல? இல்ல மேடம், இது ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்கு இதை ஆஃப்லாம் பண்ண தெரியுமா? ஆமா, ராஜா சார் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது உங்க வேலையே இல்லையே, எதுக்கு போய் நீங்க எல்லாம் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அவங்க பாத்துப்பாங்களே. இல்ல மேடம், நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் தான் தாரீங்க, இது சும்மா ஆனா இருந்துச்சுன்னா நாளைக்கு காலைல வர ஆனா இருக்கும், அதனால ஆஃப் பண்ணிட்டு போகுது மேடம். ஐயோ, எதுக்கு உங்களுக்கு இந்த வீண் சிரமம்லாம்? இருக்கட்டும் மேடம், இதுல என்ன இருக்கு, நீங்க எங்களுக்கு என்னெல்லாம் பண்றீங்க, போனஸ் தாரீங்க, நல்ல சம்பளம் தாரீங்க, இது கூட பண்ணல, இதெல்லாம் எங்க வேலை மேடம். சரி சரி, நீங்க இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் 9 மணி தாண்டிடு. இல்ல மேடம், நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு தேவை இருக்கும், டீ காஃபி ஏதாவது தேவைப்பட்டா நான் வாங்கி கொடுத்துதான் உட்காந்து. ஆனா உங்க டைமிங்கே 6 மணி வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், என் வேலையே நீங்க வீட்டுக்கு போற வரை உட்காந்து செக்யூரிட்டி பண்ணது தானே, அதான் நான் உட்கார்ந்து இருக்கேன் மேடம். ஆனா ஒரு கம்பல்சரி இல்லையே, நீங்க போகணும்னா தான் உங்க டைமிங்க்கு கரெக்டா போயிருக்கலாமே.
இல்ல மேடம், டைம்ல ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டுக்கு போனதுக்கு நான் போக முடியாது, அதெல்லாம் உட்காந்துருந்தேன் மேடம். உங்களுக்கு கால்கி. ஐயோ லேட் வேற ஆயிட்டு. ஒண்ணு வேணா பண்ணுவோமே, இங்க வேணா வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம், எனக்கு சைக்கிள் இருக்கு, நான் சைக்கிள்ல போயிருக்கேன். இங்க என்ன தெரியல, ரொம்ப வைஃபை ஸ்லோவா இருக்கு. மேடம் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. சோ அதுக்கு தான் லோட் ஆயிட்டே இருக்கும். இதையும் ஒழுங்கா வைக்க மாட்டோம். அபிஷேக், உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ராஜெக்ட்ல நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. டெட்லைன் வேற நெருங்கிட்டே இருக்கு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன். இன்னைக்கு ஆபீஸ் ஹார்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2 hours ஓவர் டைம் பண்ணிட்டு போங்களேன். மேம் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வீட்ல என் பையனுக்கு ஏதோ காய்ச்சல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு ஃபேமிலி கால் பண்ணாங்க. இன்னைக்கு கண்டிப்பா போகணுமே. திடீர்னு அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏதோ திடீர்னு ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அப்படியா? இது உன் பிள்ளை நல்லதா இந்த இப்பதானே போன்ல பேசினா. இது சும்மா சொன்னோம்ல, ஏற்கனவே 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், இன்னும் 2 மணி நேரம் வேலை பார்க்கணும். அவளுக்கு முது எவ்வளவு வலி தெரியுமா? வேற இப்போ ஒரு நாள் உட்கார்ந்தா அடுத்த நாள் நாளைக்கு வருவா, நாளைக்கு இதே சொல்லுவா, ப்ராஜெக்ட் முடியல இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருன்ட்டு. தேவையா இருக்கு. நல்ல ஐடியா இருக்கு, நானும் யூஸ் பண்றேன். ஹலோ வினோ, உடனே என்னோட கேபினுக்கு வாங்க. சொல்லுங்க மேம். உங்களுக்கே தெரியும் நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளைண்ட் மீட்டிங் நம்ம ஆபீஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது अर्ली மார்னிங்கே இருக்கும். சோ அட்லீஸ்ட் நீங்க ஒரு 1 hour ஆபீஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து கண்டிப்பா எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி ஆகணும். ஐயோ மேம், என்னால வர முடியாது மேம். என் பையனுக்கு நாளைக்கு காலையில ஓபன் டே இருக்கு மேம். என்ன சொல்றீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங் ஆச்சு. ஆமா. சரி ஓகே மேம், பண்ணுங்க, உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. என்ன காப்பி இது? யாம்ல பால்ல தண்ணி கலக்குறாங்களா, தண்ணில பாலை போட்டு காப்பி போடுறாங்க. என்ன எங்கேயோ கூப்பிட்டாம என்ன இது? அதே நான் இங்க நம்ம ஆபீஸ் டைம்க்கே என்னால வர முடியாது. 1 மணி நேரம் லேட்டா வரேன். இதுல வேற இந்த இவன் வந்து என்ன 1 மணி நேரம் முன்னாடி வாங்க. எம்மாடி நம்மளால வர முடியாது. நமக்கு தூங்குறதுக்கே டைம் பத்தல. இது வேற அதனாலதான் கூப்பிட்டேன். நான் ஏதோ போய் சொல்லி அவளை சமாளிச்சிட்டேன். எல்லாத்தையும் இவ்வளவுதான் கூப்பிடுறாங்க வச்சுக்கோங்க. நீ என்ன? நான் என் பையனுக்கு ஓப்பன் சொல்லிட்டேன். மொக்க போய் சொல்லிட்டு வந்திருக்கா. போன வாரம் தான் ஓப்பன் டேக்கு லீவ் எடுத்தது, இப்போ திரும்பி ஓப்பன் டேக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடாதல, பிறகு salary கட் பண்ணிடுவோம். இதுதான் உங்களோட டெடிகேஷன். நீங்க சொல்றீங்கல்ல நாங்க கம்பெனிக்காக இவ்வளவு உழைச்சிருக்கோம்னு. நீங்க இந்த மாதிரி தான் உழைச்சிருக்கீங்க. நீங்க என்னமோ அவங்கள சொல்றீங்க அவங்க வெறும் ஒரு செக்யூரிட்டி கார்டு, வெறும் அவங்க ஒரு அன்எஜுகேட்டடா இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனா உங்க எல்லாரையும் விட ஜாஸ்தி டெடிகேஷன் அவங்க கிட்டதான் நான் பாத்திருக்கேன் இந்த 1 வருஷம். நீங்க எல்லாரும் வெறும் ஆபீஸ், நாங்க ஒரு வேலை பார்க்கற இடம் அந்த மாதிரி மட்டும்தான் பாத்தீங்களே தவிர அவங்க மட்டும்தான் இது நம்மளோட கம்பெனி, இந்த கம்பெனி வளர்ந்தாதான் நம்மளும் வளருவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க மட்டும்தான் பார்த்தாங்க. என்னமோ சொல்றீங்க அவங்க வெறும் அவங்களோட வேலை வெறும் கேட்டை திறக்கிறது, கேட்டை மூடுறது, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அந்த மாதிரி எல்லாம். நியாயமா நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி பார்க்கவே கூடாது. ஸ்டாஃப்ஸ், செக்யூரிட்டி அப்படின்ற அந்த பிரிச்சு பாக்குற இதே நமக்கு ஆபீஸ்ல இருக்கவே கூடாது. இங்க எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே வேலை பார்க்க தான் வந்திருக்கு. சோ நீங்க அவங்க அப்படி பேசுறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த 1 வருஷமும் நான் பாக்கல, எப்போ நம்ம கம்பெனில ஏதாவது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை வந்து நான் சப்போஸ் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைம் பண்றதுக்கு எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை ரெடியா வச்சிருக்கீங்க. நீங்க கூட ஒரு வாட்டி சொன்னீங்க ஓப்பன் டேன்னு. எனக்கும் தான் பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கும் தெரியும் எப்போ ஓப்பன் டே இருக்குன்னு. ஆனாலும் சரி நீங்க போய் தான் சொல்றீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை விட்டுதான் போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இது உங்களோட கம்பெனி, ஒரு டெடிகேட்டடா இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. வசனத்துக்கு கூட பாத்தீங்கன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிங்கள்னு போட்டிருக்கு. நீங்க எவ்வளவு கீழ்ப்படிறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஏன்னா எப்போ உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு வேலைன்னு வந்து கொடுத்தாலும் நீங்க வெறும் அதை ஒரு நம்மள இன்னும் கொஞ்சம் டைம்ல உட்கார வைக்காங்க, நம்மளுக்கு இன்னும் வேலை கொடுக்காங்கன்னு மட்டும்தான் பாக்கீங்களே தவிர இது நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு வேலை முடியும், இதை பண்ணாதான் நம்ம இதை டைம்குள்ள முடிக்க முடியும் நீங்க என்னைக்கும் யோசிச்சது இல்லை. அண்ட் ஆனா நீங்க உங்களை உண்மையிலே ரொம்ப பாராட்டி ஆகணும். இவங்க எல்லாரும் விட்டு இவங்க எல்லாரும் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் நீங்க தான் அதை எல்லாத்தையும் பொறுப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க நிறைய இடத்துல இவங்க கிட்ட நான் சொல்லி கூட அவங்க பண்ணல, ஆனா நான் சொல்லாமலே நீங்க எல்லா பொறுப்பையும் எடுத்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப இந்த ஒரு வருஷமும் பார்த்து உண்மை நானே திகச்சு போயிட்டேன். அந்த மாதிரி நான் நம்புறேன் நீங்க அடுத்த வருஷமாவது இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க, இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாம இருக்கீங்க. நான் உங்க எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னன்னா நீங்க இதே மாதிரி எப்பவுமே கம்பெனிக்காக நல்லா உழைங்க. சாரி மேம், எங்களை மன்னிச்சுக்கோங்க. வேலை செய்யாம இருக்கிறதுக்கு போய் சாக்கு போக்கு சொல்லி ஒரு வேலையில இன்ட்ரெஸ்டே காமிக்காம சேலரி போனஸ்னு நிறைய எதிர்பார்க்கிறோம் மேம். வேற உங்க தப்ப வசனத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல சிஸ்டர், சாரி என்னையே மன்னிச்சுக்கோங்க. நீங்க பரவாயில்ல பிரதர். மேம் நீங்க வசனத்தை வச்சு சொன்னீங்க, அப்போ எனக்கு அது உணர்ச்சி வந்துச்சு நான் பண்ணது தப்புன்ட்டு. இனிமேல் வந்து நாங்கள் டைமிங் பார்த்து வேலை பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் வேலை கம்ப்ளீட் ஆகணும்னு நாங்கள் வேலை பார்ப்போம். சாரி நான் உங்களுக்கு தப்பாக பேசுகிறேன். பரவாயில்ல. சரி சரி, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுது, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்க எல்லாரும் இந்த கிறிஸ்மஸை நல்லபடியாக கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்க எல்லாருமே உங்களோட ஃபுல் இன்புட்டை கொடுத்து இதே மாதிரி அடுத்த வாட்டி வருஷம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இன்னும் யுனைடடா இருப்போம்னு நான் எதிர்பார்க்கிறேன்.